Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. கோடை வெயிலில் தகித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு ஒரு நற்செய்தி வந்திருக்கிறது. வரும் 30ஆம் தேதி கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல்ல தான் ஏப்ரல் 30ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்கள்ல இயல்பில் இருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்படும் அப்படின்னும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே வெப்பநிலை இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா 26ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க. 27ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. 28ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள்ல, தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிற தகவலை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தமிழகத்தின் தலைநகரான சென்னையில வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, சென்னையில இன்றைய தினம் ஓரளவு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சென்னையில 27 இருந்து 28 டிகிரி செல்சியஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற தகவலை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.